யார் என்று உனக்கு தெரிகிறது? யாருன்னு தெரியுது? ஒரு கொத்தையா தெரியுது. வரீங்க யாரு தெரியல. கொட்டை மட்டும் கண்ணு சிந்தையுடனே கையினிலே கரத்தினிலே குழந்தையாகப்பட்டதை கை குழந்தையாக ஏந்தி கொண்டு தலை ஒரு வேஷம் துணி ஒரு வேஷமாக வந்துகிறியே. யாருமா என்று என்ன கேட்கிறேன்? யாருமா நீங்க? அப்பா நான் தான் பத்தினி பாஞ்சாலி என்று சொல்லும்படியான அந்த பாஞ்சாலி நானே தான், ரகுபதி என்று சொல்லக்கூடிய நானே. நீங்களா? ஆமா பாஞ்சாலி அம்மா நாங்க பாக்கலையா? ஒருத்தி மாதிரி வந்துகிட்டு நான் தான் பாஞ்சாலினா எப்படி நாங்க நம்புறது? ஐயா பாரு, இத இருக்கக்கூடிய தேலைக்கே எதல வேஷம்? பாம்புக்கு எதல வேஷம்? வேஷம். சொல்லிலே விசங்கொண்ட பாவியாகப்பட்ட துரியோதனன் ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு கோடி சூது மார்க்கம் எல்லாம் செய்து திருவயதிலே இருந்து பாண்டவர் இருக்க கூடாது என்று மனதிலே எண்ணம் கொண்டு இந்த மண்ணுக்காக ஆசை கொண்டு செய்யாத கொடுமை எல்லாம் செய்தும் அதிலே மீண்டும் வந்து அதோ இருக்கும்படியான ஈச்சங்காட்டை காட்டினார். அப்போது அந்த ஈச்சங்காட்டாகப்பட்டது 6வது தலைமுறையிலே யயாதி மகாராஜன் ஆண்டு கொண்டிருந்த ஈச்சங்காட்டை காட்டவும் ஒருத்தவங்க சொல்லுங்க. ஈச்சங்காட்டை காட்டவும் அதோ இருக்கும்படியான இந்திரனுடைய தழுவினாலும் பள்ளம் மேடாக இருந்ததெல்லாம் அதையெல்லாம் திருத்தி இந்திர பிரஸ்தம் என்ற ஒரு நாட்டை உற்பனம் செய்து டெல்லி ஆகியப்பட்ட அஸ்னாபுரம் 66,000 வீதி, ஒரு வீதிக்கு 66,000 வீடு. இந்திரபிரஸ்தவம் 86,000 வீதி, ஒரு வீதிக்கு 86,000 வீடுகளை உண்டு செய்து எங்கள் அண்ணாவுடைய தழுவினாலும் அப்படியேப்பட்ட நாட்டை உற்பனம் செய்து ஒரு நாட்டை உற்பனம் செய்தமே அதுக்கு புதுமனை புகழா என்று 1000 சம்பந்தியை சம்பாதிக்கலாம், ஒரு பங்காளியை சம்பாதிக்க முடியாது என்று மனதிலே நல்ல எண்ணம் கொண்டு எங்க ஐவராஜாக்களும் பங்காளியாக விளங்கி வரும்படியான கௌரவர்களுக்கு நிருபத்தை அனுப்ப ஐவராஜாக்கள் நிருபத்தை அனுப்பி இருக்கிறாரே என்று துரியன் முதல் பிகிர்னன் கடை 99 பேர்களுமாகப்பட்டவர் எல்லாம் சாரசாரையாக வரிசையாக வர அப்போது வாயிற்படியிலே நின்று கொண்டு வாருங்கள் என்று வரவேற்பு கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் எங்கள் குழந்தையாக விளங்கி வரும்படியான துரியோதனன் நிமிர்ந்த பாவனியாக வர அது விசித்திரமான மாளிகை பள்ளம் மேடாகவும் மேடு பள்ளமாகவும் தாழ்ந்த வாயற்படி உயர்ந்த வாயற்படியாகவும் உயர்ந்த வாயற்படி தாழ்ந்த வாயற்படியாகவும் விசித்திரமான மாளிகை. ஆனால் அவர் கண்ணுக்கு இது உயர்ந்த வாயற்படி என்று நிமிர்ந்த பாவனியாக வர சிலோ ரத்ன மொழி இடித்து அப்போது நான் வாருங்கள் என்று சொல்லி வரவேற்பு கொடுத்து கொண்டிருந்தேனே. பொண்ணு சிரிச்சால் போச்சு, புகையிலை விரித்தால் வாசம் போச்சு. ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் நடு ரோட்டில் எவன் ஒருத்தர் கலகலன்னு சிரிக்கிறாளோ அந்த குடும்பம் நடுத்தருக்கு தான் வரும். அப்படி நம்ம ஒரு குழந்தை முறைதானே விழுந்து விட்டாரே என்று குனிந்து வர கூடாதா கூடன் பெத்த பிள்ளையே அப்படி என்று சொல்லி கை கொட்டி நகைத்து சிரித்து விட்டேன். அவர்தான் விழுந்தாரு. தம்பிமார்களாகப்பட்ட 99 பேர்களும் பின்தொடர்ந்து வந்தாரே. அவர் அது பார்த்து வந்திருக்கலாம். அவர்களும் திடீர் அப்போது அந்தி கண்ணன் பெத்தது அத்தனையும் கண் குருடா பார்த்து வரக்கூடாதா என்று சொல்லி மறுமுறை கை கொட்டி நான் கலகல என்று சிரித்து விட்டேன். இதை கண்ட துரியோதனன் எங்கள் குழந்தன் பட்டு சிரிக்கி பாஞ்சாலி சபை சூழ்ந்த சபையிலே அரசர் சூழ்ந்த சபையில் நம்மளை அபிமானம் செய்து விட்டாலே நம்மளை சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம தந்தையை இழிவுபடுத்தி கூடன் பெத்த பிள்ளையே
அப்படி என்று ஆஹா நகைத்து விட்டால் நகைத்து விட்டால் இவளை விடக்கூடாது என்று என்று மனதிலே கெட்ட எண்ணம் கொண்ட கொண்டு துரியோதனாகப்பட்டவர் ஆமா தன்னுடைய எல்லாரும் சார்ந்து சார்ந்து தில்லி அஸ்தாபுரத்திலே ஆஹா சகினியாகப்பட்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு கேளும் மாமா ஆஹா பட்டி சிரிக்கி பாஞ்சாலி பாஞ்சாலி எப்போது நம்மளை கை கொட்டி நகைத்து சிரித்தாலோ சிரித்தாலோ இந்த உலகம் எல்லாம் பார்த்து அவளை கை கொட்டி நகைத்து சிரிக்க வேணும் சிரிக்க வேண்டும் அப்படி என்று அதுக்கு ஏற்பாடு என்ன செய்யலாம் என்று கேட்க கேட்க அப்போது அவர் சொன்னார் சகுனி ஆஹா தந்திரமாக தந்திரமாக நாமல் ஒரு மாளிகை உண்டு செய்து உண்டு செய்து அதுவும் இல்லாமல் உன் மகனா விளங்கி வரும்படியான ஆமாம் லட்சணகுமாரனுக்கு ஆஹா பூநூல் கல்யாணம் என்று சொல்லி சொல்லி ஐவராஜாக்களை வர செய்தால் வர செய்தால் அதுக்கு பிற்பாடு நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்கிறேன் அப்படி என்று சொன்ன போது ஆஹா ஆனால் அந்த நிருபமாகப்பட்டது பட்டது எங்கள் குழந்தைனாராக விளங்கி வரும்படியான ஆமா விதிர்நாழ்வாருடைய கையில சின்னமாமனார் ஆமா அவர் கொண்டு வரும்போது வரும்போது நான் பார்த்தேன் ஆஹா ஆனால் பங்காளியாகப்பட்டவர் பட்டவர் நிருபத்தை அனுப்பிவிட்டார் அனுப்பிவிட்டார் நம்ம செல்ல வேணும் என்று என்று ஐவராஜாக்களும் ராஜாக்களும் அன்னவரோடு நானும் பின்தொடர்ந்து சென்றேன் மட்டும் நீங்க 6 பேர் போறீங்க போகிற தருவாயில் ஆஹா அறியாமலே செல்ல செல்ல அப்போது நான் மாதப்பிரவடி ஆகிவிட்டேன் ஆமா மாதப்பிரவடை என்றால் வீட்டு பிரவடை ஆமா அதனால் நான் ராஜசபைக்கு போகக்கூடாது என்று என்று எங்கள் அத்தை காந்தாரி மணியிலே என்னை விட்டு விட்டு ஐவராஜாக்களும் சென்றார் சென்ற போது ஆஹா. மாளிகை எல்லாம் சுத்தி காட்டிக் கொண்டு வந்தார் போஜனம் அருந்தக்கூடிய நேரம் வந்து விட்டது ஆமா அப்போது ஆஹா. கேளுங்கள் அண்ணா அண்ணா சமையலாவதற்கு சற்று நேரம் தாமதமாகும் அதனால் நாமல் பாச்சிகை விளையாடலாம் என்று சொல்ல தர்மநந்தர் என் வந்தவர் வேண்டாம் என்றும் சொல்ல ஆனால் இது வந்து அரசர்களுக்கு இது நீதி அல்ல இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது என்று சொல்லியும் அண்ணா பொழுதுபோக்கு கோசரம் இது இந்த விளையாட்டு விளையாட வேண்டும் என்று அப்போது தந்திரமாக அமர்த்தி சகுனி வார்த்தையை சிறமேற்கொண்டு சூது சொக்கட்டாமாடி நாடு ராஜ்யம் எல்லாத்தையும் கை கொண்டான் நாட்டை கை கொள்ளலாம் சரி வீட்டை வைத்து ஆடலாம் ஆமா ஆடலாம் யாராவது கட்டிய மனைவியை வைத்து சூதியில ஆடியோரை பார்த்தாயா சரிங்க பார்க்கலாமா என்னையும் சூதியில வைத்து தோற்று விட்டார் உங்களையுமா அப்போது பார்த்தா துரியோதனன் கேளும் அப்பா தோத்த பொருள் ஜெயித்தவருக்கு சொந்தம் அந்த பட்டு சிரிக்கி பாஞ்சாலியம் நம்மளுக்கு சொந்தம் அதனால் அவளுடைய தாயினுடைய மனையிலே இருக்கக்கூடிய அந்த பட்டு சிரிக்கியை இழுத்து வந்து என் வலது துடையில் அமர செய்ய வேணுமாடா என்று சொல்ல அப்போது தம்பியாக விளங்கி வரும்படியான துர்ச்சாதனன் எழுந்து ஓட்டோட்டமாக ஓடி வந்து அடியே மதனி என்று அல்லவா என்னை அழைத்தார். அடியே மதனி என்னடா இது மரியாதை குறைகிறதே நம்மளை அடி என்று சொல்கிறாரே என்று அடே மைத்துனா என்றேன். அப்போ சொன்னேன் என்னை அடி என்று சொல்கிறாயே என்ன காரணம் மட்டும் அருங்கோம் மரியாமை இல்லாமல் என்னடா பொட்டானவே வந்தழைத்த புத்தி இல்லாமை தூணாரே இது தொட்ட முடி உங்கள் அண்ணன் சபையில் என்னை இட்டு வர சொன்ன வீதம் என்னவென்று நான் அறியேன். என்னை இட்டு வர சொன்னார் என்று சொல்றியே என்ன காரணம் ஏன் என்னை இட்டு வர சொன்னார் அப்படி என்று கேட்கும் போது சூதியிலே வைத்து உன்னை தோற்று விட்டார் அதனால் தோத்த பொருள் ஜெயித்தவருக்கு சொந்தம் அதனால் எங்கள் அண்ணன் இட்டு வர சொன்னார் என்று சொல்ல அப்பா என்ன நான் வரக்கூடிய நேரமும் இல்லை நான் மாத பிரபடியாக இருக்கின்றேன் ராஜ்யசபையிலே நான் கலந்து கொள்ளக்கூடாது அதனால் நான் வரக்கூடாது என்று சொல்ல என்னை தொட்டால் உனக்கு தோஷம் நேரும் என்று நான் சொன்ன போது இந்த வார்த்தையை சிறமேற்கொண்டு ஓட்டோட்டமாக ஓடி அண்ணா பட்டு சிரிக்கிய தொட்டு இழுக்கலாம் என்று சென்றேன் அவள் மாத பிரவடியாக இருக்கின்றாள் அதனால் தொடவில்லை அப்படி என்று சொன்ன போது தொட்டு இழுத்தால் தான் நட தோஷம் அவளை நீ தொட்டு இழுக்க வேண்டாம் கை போட்டு அவளை இழுக்க வேண்டாம்
நம்முடைய அரசாங்கத்தில் இருக்கும்படியான இருக்கும்படியான சுரட்டுக்கோள் என்று சொல்லக்கூடிய காய்மாட்டி என்று சொல்லக்கூடிய சுரட்டுக்கோள் அதை எடுத்துக்கொண்டு அவளுடைய கூந்தலிலே மாட்டி அவளை தரதர என்று இழுத்து என்று சொன்னார். அப்போது சண்டாள பாவி மறுமுறையும் ஓடி வந்து என்னை இழுக்க வரும்போது பயந்து நடுங்கி ஓட்டோட்டமாக ஓடி நான் யார் இடத்தில் பதங்குறேன்? எங்கம்மா அத்தை மாமி என் முகத்தை பாரும், மாமி என் முகத்தை பாரும், உனக்கு மாமி என் முகத்தை பாரும், உன் மகன் செய்யும் அநியாயத்தை காமி என் போல என்னை கைவிழித்திருக்க வரான், புவியினில் இவரை போல ஒரு பொல்லாத பாவி உண்டோ, தடுத்துமே நிறுத்தும் அத்தை இந்த கையாளால் எடுத்துமே நிறுத்தும் அத்தை. உன் மகன் ஒரு காமிகன் என்று சொன்னால் எவனை போல என்னை இழுக்க வருகிறான், இது வேண்டாம், இதை தடுங்கள் என்று சொல்ல அப்போது எங்கள் அத்தை ஆகப்பட்டவங்கள் ஆனால் தடுக்க முடியாது ஆனால் தடுக்காட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அப்போது அவங்க ஒரு பெண்ணு நானும் ஒரு பெண்ணு, நீ ஒருவருக்கடி மனைவி, நீ 5 பேருக்கு மனைவி அல்லவா, 5ஓட 6ஆக இருக்கட்டும், வெளியே போ என்று தள்ளினாள். அப்போது சுரட்டு கோளால் கூந்தலிலே மாட்டி என்னை வீதியிலே தரதர என்று அழைத்துக் கொண்டு சென்றார். அழைத்துக் கொண்டு செல்லும் போது பாமர மக்கள் எல்லாம் ஓடி வந்து மயிலே நின்று போல் வேடிக்கை பாக்குறாங்க. ஒருவரி ஏனப்பா இந்த பெண்ணை இப்படிப்பட்ட அலங்கோலம் செய்கிறாயே, இது வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? துரியோதனையன் குழந்தனுடைய வாப்பூட்டு சட்டம் அன்னவருக்கு பயந்து ஒருவர் ஒரு வார்த்தை பேசவில்லை. என்னை தரதர என்று இழுத்துக் கொண்டு ராஜ்யசபையிலே அரசர் சபையிலே என்னை கொண்டு போய் நிறுத்தினார். அப்போதான் நான் கேட்டேன், ஐயா அரசர்களே, அங்கிருக்கக்கூடிய நீதிமான்களே, இவர் செய்யக்கூடியது இது நியாயமா? அரசர் சபைக்கு ஏற்குமா? அப்படி என்று கேட்டேன். யார கேக்குறேன்? 886 வயதுடைத்த தாத்தா வீட்மாச்சாரி உட்கார்ந்து இருந்தாரு. அவருடைய காலிலே விழுந்து தாத்தா இது நியாயமா? இவர் என்னை இழுத்து வந்து இப்படிப்பட்ட மாத்தான் மனைவி என்று பாராமல் மாத்தான் மனைவி என்றும் பாராமல் என்னை இப்படி செய்கிறாரே, இது நியாயமா? இது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சரி, உங்கள் தலையை அசைந்தால் அரச சபையை அசையும் என்று சொல்வார். இது வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல தாத்தாவும் ஒரு வார்த்தை பேசவில்லை. துரோணாச்சாரியுடைய காலை பிடித்தேன். கேளுங்கள் ஐயா, 105 பேருக்கு நீங்கள் குரு, நீங்கள் சொன்னால் உங்க மாணாக்கன் கேட்பார். இது வேண்டாம் என்று தடுங்கள் என்று சொன்னேன். துரோணாச்சாரியாரும் பேசவில்லை. திருவாச்சாரியுடைய காலை பிடித்தேன். அவரும் ஒரு வார்த்தை பேசவில்லை. அப்போது அரச சபையில் வந்து இருக்கும்படியான எங்கள் பெரிய மாமனாராக விளங்கி வரும்படியான திருராட்டின மன்னர் அமர்ந்திருக்கிறார் உயர்ந்த சிம்மாதனத்தில். அவரிடத்திலே சென்று மாமா உனக்கு கண்ணுதான் குருடு, காது கூடும் செவிடாகி விட்டதா? நானும் உனக்கு மருமகள் தானே, நானும் மருமகள் தானே. அவரும் உனக்கு மகன், ஐவராஜாக்கள் உனக்கு மகன், நானும் மருமகள். என்னை இப்படியே உங்கள் மகன் செய்கிறாரே, இது நல்லதா வேணாம் என்று சொல்லுங்கள். அப்படி என்று சொன்னேன். அவரும் ஒரு வார்த்தை பேசவில்லை. அப்போது யார் பேசாட்டாலும் பரவாயில்லை. என்னை தொட்டு மாலை இட்டார்களே ஐவராஜாக்கள், அவர்கள் அங்குதான் அமர்ந்திருந்தார். ஓடினேன். என்னை மலையாத வில்லை வளைத்து என்னை திருமணம் செய்து கொண்டு வந்தீரே மன்னவா, ஏன் தலை குனிந்து இருக்கின்றாய்? உங்கள் மனைவியை மாத்தான் தொட்டு இழுத்து வருகிறானே, ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறாய்? அப்படி என்று கேட்க மழையிலே நனைந்த செம்மறியாடு எப்படி தலை குனிந்து இருக்குமோ அதுபோல் இருந்தாரே தவிர அவர் ஒரு வார்த்தை பேசவில்லை. அப்போது சண்டாள பாவி ஜெயக்குந்தம் அடையிலே உயிரே கொண்டு 60ஆம் படி ஏற்றி நிறுத்தினார். எங்க ஒரு கூத்தாடிய வந்துட்டா போறாரு. எந்த மேடையில? ஜெயக்கோடியா? ஜெயக்குந்தி
மேடையில நிறுத்தி குந்தி மணில என்னை தொட்டு என்னுடைய மாறாப்பு துணியை பிடித்து என்னை இழுத்து மானப்பங்க செய்யலாம் என்று வருகும் போது யாரை நினைத்தேன்? யாருமா? கற்ற குயல் பிடித்தோன் அந்த கண்ணில்லாதவன் பெற்றெடுத்த அந்த கண்ணில்லாதவன் பெற்றெடுத்த என்னை பற்றிய துயலுரிய பத்திய துயிலுரிய பாண்டவரும் பார்த்திருக்க ஆண்டவரும் பார்த்திருக்க கொற்றதான் தனதகிரி கொற்றதான் தனதகிரி கோவிந்தானியோ வென்று கோவிந்தானியோ என்று அத்தைக்கு என் மானோ வேறு யார் வந்து காட்டாருன்னா அண்ணா கண்ணா கோவிந்தா கோவிந்தா அச்சுதா பச்சுதா பஞ்சாயுதா ஆமாம் பாண்டவர் தூ ஆமா நீல வினோதா நீலவினாதா ஆணைய கர்த்தவா ஆணைய கர்த்தவா ஆதி மூலமே ஆதி மூலமே அநாதரட்சகா ஆமாம் அப்படி என்று என்னுடைய கரத்தை தூக்கி நான் வணங்கிய போது வணங்கிய போது எங்கள் அண்ணன் மறைமுகமாக நின்று நின்று எனக்கு மாலா துயிலை கொடுத்தார். மாலாயத்தில் கொடுத்தார். இழுக்க 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 கை சோர்ந்து கை சோய்ந்து மெய் சோர்ந்து ஆமா கீழே போய் பூமியை கவர்ந்த வண்ணமாக திடீர் என்று விழுந்தார். விழுந்தார். அப்போது துரியோதனன் இழுத்து பார்த்தார். மலை போல் அல்லவா சேலை குவிந்தது. ஆமாம். ஆனால் என்னுடைய பாத விரலை கூட பார்க்க முடியவில்லை. அப்போது பார்த்தார் துரியோதனன் கொழுந்தன் ஏன்னா உடனே சாக சொன்னாலும் மனம் நோக சொல்லக்கூடாது. ஆமாமா. என்னை 1000 துன்பங்கள் செய்திருந்தாலும் எனக்கு கொடுமைகளை எல்லாம் கொடுத்திருந்தாலும் மரியாதை வச்சுதான் பேசணும். ஆமா. மேவரப்பு கீவரப்பு அவர் எனக்கு கொழுந்தன். ஆமா. அதனால் சில பேர் சொல்லுவாங்க துரியோதனரா அப்படிரா போடா வாடான்னுவாங்க. அது சொல்லவே கூடாது. ஆனால் என் கொழுந்தன் ஆகப்பட்டவர் அப்போது என்ன செய்தார்? உங்களுக்கு இந்த நாடு வேண்டுமானால் 12 வருட வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாசம் தொலைத்து வந்தார். பேர் பாதி நாட்டை தருகிறேன் என்று சொல்ல அப்போது அவரும் அருவுரு தரித்து ஆடை ஆபரணம் எல்லாம் கொடுத்து விட்டு நாங்கள் செல்லும் போது அப்போ என்ன சொன்னார்? அவர் ஒரு சபதம் செய்தார். எப்படிமா? நான் என்ன சபதம் செய்தேன்? எப்படிமா? கொலுவினில் நிறுத்தி என் கூந்தாலும் துயிலும் தீண்டி என்ன மெலியவே செய்தவரை நாளை வேறுடன் போர்க்காலத்தில் தலதனை துணிந்து வெட்டி தனிமுற சரந்திடாமல் இலகை விரித்த கூந்தல் இனி அடுத்து முடிவேன் என்றால் பாவி எப்போது என் கூந்தல் புழுதிப்படும்படியாக இழுத்து வந்தாயோ நீ கலைந்த கூந்தலை நான் முடிவது கிடையாது. எப்போ முடிவேன் என்றால் உன் வலது தொடையில் என்ன உட்கார சொன்னேன். எப்பாத இருந்தாலும் என்னுடைய மன்னவர் பீமாச்சி கையினிலே இருக்கும்படியான கதையால் உன்னுடைய வலது தொடையை அடித்து முறித்து பூமியிலே கெடுத்து உன் அங்கத்தை பிளந்து அந்த உதிரத்தை ஒரு எண்ணெயாகவும் பைக்குச்சி எலும்பு எடுத்து சீப்பாகவும் உன் மணியாங்குடலை பிடுங்கி புஷ்பமாகவும் வைத்து அன்னைக்கு நான் அந்த கூந்தலை முடிவேன். அதுவரை இந்த கூந்தலை முடிய மாட்டேன். அப்படி என்று பூச்சி விடாமலும் கலைந்த கூந்தலை முடியாமலும் நானும் அவரோடு பின்தொடர்ந்து சூரிய வனம் அடுத்து அது சூரிய பகவானை வணங்கி அச்சய பாத்திரம் பெற்று அதனால் அன்று முதல் அண்ணனுடைய எங்கள் அண்ணன் தழுவினாலும் 12 வருடமும் 12 நாளாக தொலைத்து விட்டோம். 12 வருஷமும் 12 நாளாக தொலைத்து நாளை விடிந்தால் அஞ்ஞாதவாசம் போக வேண்டும். ஒரு நாட்டை அண்டி பிழைக்க வேண்டும். மறு உருவாகப்பட்டது இவர்தான ஐவராஜாக்கள் என்று தெரியக்கூடாது. அப்படி இருந்து நாட்டை கேட்க வேண்டும். அப்படி என்று தவமீர் வேண்டிய போது தவமீர் ஓடி வந்தார். அப்பா உங்களுக்கு என்ன குறை என்று கேட்க இந்த விஷயத்தை சொல்ல நீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு வருடம் நாட்டை எண்டி பிழைக்க வேண்டுமானால் அதோ இருக்கும்படியான விளாடனுடைய நாடு அங்கு சென்றால் ஓர் வருடத்தை கழிக்கலாம் என்று சொல்ல நாங்கள் எப்படி போவது என்று கேட்க என்னுடைய மன்னவராகப்பட்டவர் மூத்தவராக விளங்கி வரும்படியான
தர்மநந்தர் கெங்கு பட்டராகவும் ஆமா அதுக்கு இளையோராகப்பட்டவர் ஆமா பீமாச்சி இருக்கின்றாரு. பீமாச்சி. அவர் பலாயுதனாகவும் ஆ. ஆனா என்னை வளையாதவில்லை வளைத்து வளைத்து திருமணம் செய்து வந்தாரு. ஆ. அந்த அவர் பேடியாகவும் வேடியாகவும் என்ன ஊர்வசி கொடுத்த சாபம். ஆமா அந்த சாபத்தை இப்போது ஆ. உனக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு பேடியாகவும் வேடியாகவும் ஆனால் அதுக்கு இளையர் நகுல சகாதேவர் சகாதேவன் தாம கிருதி தந்திரவாளராகவும் ஆ. நீங்க எல்லாம் போகணும் போகணும் அப்படி என்று சொன்னார். சொன்னார். அப்போது அவர் காலிலே விழுந்து விழுந்து ஐயா ஐயா நான் ஒரு நாள் கூட அவரை பிரிந்து இருந்தது கிடையாது. கிடையாது. நான் எப்படி செல்வது செல்வது அப்படின்னு கேட்டான். ஆ அப்ப அவர் சொன்னார் ஆ எம்மா எம்மா நீ அவரோடு இருந்து சத்தம் அவரை போக வேண்டுமானால் ஆமாம் விருதசாரணி ஆஹா பூமாலக்காரி பூமாலக்காரி மன்னமகள் வண்ணமகள் சைந்தரதி ஆ பனிப்பெண்ணு பணிப்பெண் அப்படி என்று சொல்லும்படியான 5 நாமதேயத்தோடு ஆ நீயும் அந்த நாட்டை அண்டி சென்றால் சென்றால் ஒரு வருடம் அங்கனை காலம் கழிக்கலாம். ஆமா அப்படி இருந்தாலும் இருந்தாலும் உங்க அண்ணன் இருக்கின்றாரு அவரை கூட்டி நீங்க கேளுங்க கேளுங்க அப்படி என்று சொல்லும் போது ஆ. எங்க அண்ணாவை தோத்தரித்த போது ஆமாம். அண்ணா இப்படி தாமியர் சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டார் ஆனா நாங்கள் இப்போது ஆ. விளாடனுடைய நாட்டுக்கு நாங்கள் அடி எடுத்து வைக்க வேண்டும். வைக்க வேண்டும். எப்படி போவது என்று கேட்கும் போது கேட்கும்போது அம்மா நீ ஒரு குறத்தியாவா வா உன் இளைய மன்னவர் ஆமா சகாதேவரை ஆ. ஒரு குழந்தையா கையில ஏந்திக்குமா சரிதான் அதுக்கு பிற்பாடு ஆ. நீ எங்க போகணும் போகணும். என்ன செய்யணும் ஆ. அப்படி என்பதை நடப்பதை நான் சொல்கிறேன். சரி. அப்படி என்று எங்க அண்ணன் சொன்னார். ஆமா. எங்க அண்ணனுடைய வார்த்தையை கேட்டு நான் ஒரு குறத்தியாகவும் ஆ. என் இளைய மன்னவர் சகாதேவர் ஆமா இவரை குழந்தையா கை குழந்தையா ஆக்கி ஓஹோ தூக்கின்னு வந்துக்கிறேன். சரிதான் ஓ அதான் தாலி புடிச்சுன்னுக்குறாரு அவரா. ஆமா விட மாட்டாருப்பா அதனால் ஆ. இப்ப அண்ணாவாகப்பட்ட கோபாலக்கண்ணனை பார்க்கணும். பார்க்கணும் எங்க அண்ணனை பார்ப்பதற்கு முன்பாக ஆமா. கடவுளை வணங்கி போகலாம். அப்படியா